கடகம். கடகத்தில் இருக்கக்கூடிய 80% அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய மன துயரத்தில் இருக்கிறீங்க. என்னன்னா, நீங்கள் ஒரு அழகான அற்புதமான வீட்டை வாங்கியிருக்கீங்க, ஒரு கடையை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, இந்த கடையில் வாஸ்துவே சரியில்லை, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து கொஞ்சம் கூட சரியே இல்லை, பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் கூட உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற அளவுக்கு பல பேர் பல கருத்துக்களை சொல்லி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டே வராங்க இது நாள் வரைக்குமே. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த பிரச்சனை இல்லை. நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா நிச்சயமாக அந்த 1000 பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க, நம்பினதால தான் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்தீங்க இல்லையா? சரி, எந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் ஆசையாக வாங்கின வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா வீட்டில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் ஏற்படும், அப்படி இல்லைன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஏற்படும். மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு சலசலப்பு குடும்பத்துக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இரண்டாவது, அந்த குடும்ப தலைவன் எவ்வளவு தான் ஓடி ஓடி உழைத்தாலும் பணப்பெட்டி நிறையவே நிறையாது. மிகப்பெரிய அளவில் முன்வாசல் வழியாக பணம் வந்தால் பின்வாசல் வழியாக செலவு வரும். அப்பேற்பட்ட அளவுக்கு உங்களால் வருமானத்தை ஈட்டவே முடியாது. மூன்றாவது, மன நிம்மதியே இருக்காது, தூங்குனா தூக்கமே வராது. என்னதான் நடக்குது, நம்ம தவறான வீட்டை வாங்கிட்டோமா, தவறான இடத்துக்கு குடி பெயர்ந்துட்டோமா அப்படின்னு பல சிந்தனைகளை மனசில் ஓட விட்டுக்கிட்டே நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாது. எத்தனையோ நாள் உங்களுக்கே தெரியாமல் தூங்கிய நாட்கள் பல. இதையெல்லாம் நாம் சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்பணும் என்னென்னு, உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை, மகாலட்சுமி குடியிருக்கிற வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம்! மகாலட்சுமியே உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகமும் நிச்சயமாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடையே நீங்கள் முழு காணொளியும் பார்த்து பயன் அடையணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். மிகப்பெரிய அளவில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுடைய இல்லத்தில் ஈசானி மூலை எது அப்படின்றத பாருங்கள். அந்த மூலையில் போய் உட்கார்ந்து நல்ல சக்திகளையும் நல்ல எண்ணங்களையும் நம்முடைய இல்லத்திற்குள்ளும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் இழுக்கக்கூடிய முத்திரை அப்படின்னா இந்த முத்திரையை சொல்லுவாங்க. இதற்கு பேர் காஸ்மிக் முத்திரை. அதாவது எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட சக்திகளையும் தவிர்த்துட்டு நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான நல்ல எண்ணங்களையும் தெய்வ சக்திகளையும் அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பிடிச்சி இழுக்கும். இப்பேற்பட்ட ஒரு எண்ணங்களை நாம் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்மளுடைய இல்லத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் ஈசானி மூலையில் உட்கார்ந்து உங்களுக்கு முன்னாடி மண் குவளையில் தண்ணியை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி என்னுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னு மனசார திருப்பி திருப்பி ஒரு 7 முறை வேண்டுங்க. பொறுமையாக வேண்டுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் வேண்டி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதாவது அந்த 7 முறையை நீங்கள் சொல்லும் போது ரொம்ப பொறுமையாக சொல்லணும். மூச்சை உள்ளே இழுத்து பொறுமையாக வெளியே விட்டு சொல்லணும். அதாவது ஒரு தியான நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் விடக்கூடிய மூச்சு காத்தால் உங்களுடைய முடி கூட அசையக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த மூச்சு காத்துடைய வேகம் மென்மையாக இருக்கணும். இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுமே உங்கள் முன்னாடி அந்த மண் குவளையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கிட்டு உங்களுடைய இல்லத்திற்கு வெளியில் போய் அமாவாசையப்ப நாம் திருஷ்டி பூசணிக்காவை எப்படி ஒரு வேகத்தோட தரையை நோக்கி அடித்து உடைப்போமோ அந்த அளவுக்கு வேகத்தோட நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மண் குவளையை வச்சு உடைச்சிட்டு வந்துருங்க.
திரும்பி பார்க்காம வந்துடுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த தண்ணீரோடு அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடும். கண்டிப்பாக உங்களால் மன நிம்மதியாக இருக்க முடியும். இதற்கு அடுத்ததாக ஒரு முறை இருக்குது. அது என்னவென்றால், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது தான். அதை நாம் காலம் போக போக மறந்துட்டு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் பலவிதமான கஷ்டங்களில் மாட்டிக்கிட்டு ரொம்ப துயரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிள்ளையாருடைய படத்தை வையுங்க. அந்த வினை தீர்க்கும் விநாயகர் எந்த இல்லத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரோ எந்த விதமான வினையுமே அந்த இல்லத்துக்குள்ள நுழையவே முடியாது. மிகப்பெரிய அளவில் தடுத்து நிறுத்திடுவார் வாசலிலேயே. அதனால தான் கோவில்களில் கூட விநாயகரை வழிபட்டுட்டு தான் எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலுமே தரிசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே அமைத்திருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் விநாயகருடைய படத்தை உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வையுங்க. வச்சுட்டு அந்த விநாயகர்கிட்ட மனசார உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க. என்னுடைய கனவு லட்சியமே இந்த வீடு தான், இந்த கடை தான். நான் இதை வாங்கினதுக்கு அப்புறமா வாஸ்து சரியில்லை அப்படின்னு யாரோ குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட சக்திகளையும் வெளியேற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு 3 தோப்பு கரணத்தை போட்டுட்டு அந்த பிள்ளையாரப்பன் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி பாருங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். உங்கள் குடும்பத்திலையும் எந்த விதமான கலகங்களும் மேலும் மேலும் ஏற்படாமல் இருக்கும். இயற்கையின் அடிப்படையில் பஞ்சபூதங்கள் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பஞ்சபூதங்களும் நமக்கு சாதகமாக இருந்தால் அது நல்ல வாஸ்து, நமக்கு பாதகமாக இருந்தால் அது ஒரு துஷ்டகரமான வாஸ்து அப்படின்னு நாம் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பஞ்சபூதத்தையே அடக்கி ஆளக்கூடிய திறன் இந்த ஜகத்தில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் உள்ளது. அது சிவபெருமான் மட்டுமே. தயவு செய்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுடைய மனம் மிகப்பெரிய அளவில் ஒரு தெளிவு அடைந்தே தீரும். பஞ்சபூத ஸ்தலம்னு சேஷ்டமாக சொல்லக்கூடியது மொத்தம் 5 இடங்கள். காஞ்சிபுரம், திருவண்ணாமலைக்கு நீங்கள் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும். இமயமலைக்கே போய் அந்த கைலாயநாதனை தரிசிச்சுட்டு வந்ததற்கு சமம். 3வது காளஹஸ்தி, 4வது திரு ஆனைக்காவல், 5வது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமர்ப்பிச்சுட்டு நீங்க எதுவுமே இல்லை, நான் வெறும் ஒரு ஆன்மா மட்டுமே அப்படின்னு அந்த சிவபெருமான் கிட்ட உங்களையே நீங்க சமர்ப்பிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறியே தீரும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் நிச்சயமாக. எந்த வீடு வாஸ்து சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வீடு ரொம்ப பொக்கிஷமான வீடு அப்படின்னு உங்களுடைய உள்ளத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களால் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கொண்டு வர முடியும். ஒரு தனி மனிதனுக்கு பிரபஞ்ச சக்தியை கட்டுப்படுத்தும் சக்தி கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் உபயோகிக்கணும். உங்களுடைய மனசு எப்போ தெளிவாகும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேறும் போது தான் உங்களுடைய மன திருப்தி அடையும். அது நிறைவேறாத பட்சத்தில் அதிருப்தி மட்டுமே உங்களுடைய மனம் அடையும். அதனால் எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்லா வாழ முடியும். உங்களுடைய வீடு உங்களுக்கு கோவிலாக தெரியும். இந்த ஜகத்தில் வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் வெயில்லையும் மழையிலையும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வீடை கொடுத்துருக்கும் பொழுது நீங்கள் அந்த வீடை வச்சு எப்படி முன்னேறணும் அப்படின்றத மட்டுமே தான் யோசிக்கணுமே தவிர உங்களுக்கு இறைவன் கொடுத்ததை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் வாழ்க்கையை முதலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. இறைவனால் படைக்கப்பட்ட உயிருக்கு என்ன தேவை என்ன கொடுக்கணும் அப்படின்னு அந்த இறைவனுக்கு நன்றாக தெரியும். அதனால தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நல்ல முறையில் மாற்றிக்கிட்டு இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால்
வாழ்க்கை உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் தினமுமே சிவபெருமானுடைய நாமத்தை ஒரு மந்திரமாக ஒளிபரப்பிக்கிட்டே இருங்க. அது மாதிரி எல்லாம் செய்ய நேரமே இல்லையா, கண்ணை மூடி தியானம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மிகப்பெரிய அளவில் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். தேவையில்லாத கலகங்களும் குழப்பங்களும் சண்டைகளும் எதுவுமே உருவாகாது. மன நிம்மதி கிடைக்கும். கடகம் மன நிம்மதியே இல்லாமல் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட கடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை இன்னைக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அப்படின்னா எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனியும் நீங்கள் வாஸ்து சரியில்லை அப்படின்ற ஒரு மன உளைச்சலோட வாழக்கூடாது அப்படின்னு அந்த தெய்வம் முடிவை எடுத்துருச்சு. அதனால தான் இந்த செய்தி இன்னைக்கு உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட சக்திகளையும் வெளியேற்றத்துக்கு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் போதும். வேற எந்த ஒரு பரிகாரத்தையும் பெருசாக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டாம். ஒரு கண்ணாடி குவளையில் எலுமிச்சம் பழத்தை காலையில் நீங்கள் கடை திறந்ததுமே போட்டு விட்டுடுங்க. அந்த கண்ணாடி குவளை கடைக்குள்ளே யார் வந்தாலுமே அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி முன்னாடியே இருக்கணும். அந்த கண்ணாடி குவளை காலை முதல் மாலை வரை அதே இடத்துல எந்த விதமான ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்க வேண்டும். அதை மாலை ஆனதுக்கப்புறம் ஆதவன் மறைந்ததுக்கு பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து நீங்கள் 2ஆக பிரித்து கிழக்கு மேற்கு இந்த 2 திசையில் போட்டுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பி பார்க்காம கடை உள்ள வந்துடுங்க. மிகப்பெரிய அளவில் கடையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களையும் துஷ்ட சக்திகளையும் அந்த எலுமிச்சை பழமும் தண்ணீரும் தன்னோடு கொண்டு செல்லும். இனி உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி.